மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இன்றைய மன்னாவின் தலைப்பு நம்மை விசாரிக்கிற தேவன். ஆம், நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். யோபின் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் அதனுடைய 17 18 வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதித்து அறிகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவன் நம்மை காலை தோறும் விசாரிக்க வருகிறவராகவும் நிமிஷத்தோறும் நம்மை சோதித்து அறிகிறவராகவும் இருக்கிறார். மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நம்மை விசாரிக்க வருகிற ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. நம்மை விசாரிக்கிறவர், நம்மை சோதித்து அறிகிறவர், நம்மேல் சிந்தையாயிருக்கிறவர், நோக்கமாயிருக்கிறவர், நாம் விழுந்தாலும் நம்மை எழுந்திருக்க பண்ணுகிறவர். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விட வைக்கிறதிலே சத்ரு சிந்தையாக இருந்தாலும் நம்மை தூக்கி நிறுத்த வைக்கிறதிலே இன்னும் அதிக சிந்தை உள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை தம்மிடத்திலே கொண்டு வருகிறதிலே, மீண்டும் தம்மோடு சேர்த்துக் கொள்ளுகிறதிலே அவர் அதிக விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அளவுக்கு நரகத்திலே ஆள் சேர்க்கிறதிலே சத்ருவானவன் சிந்தையாயிருக்கிறான், அதை காட்டிலும் மிகவும் அதிகமாக நித்திய வீட்டில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதிலே நம் தேவாதி தேவன் சிந்தை உள்ளவராயிருக்கிறார். பிதா எனக்கு தந்தவைகளில் ஒன்றை நான் இழந்து போகாமல் கடைசி நாளிலே அவர்களை பிதாவினிடத்திலே சேர்ப்பதே என்னுடைய சித்தமாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, பலதரப்பட்ட கவலையோடு விசனத்தோடு நீங்கள் காணப்படலாம். என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, எனக்கு உதவ யாரும் இல்லையே, என்னை பார்க்க யாரும் இல்லையே என்று சொல்லி விசனத்தோடு இருக்கிறீர்களா? ஆதங்கத்தோடு இருக்கிறீர்களா? விசாரத்தோடு இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள், உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிறவர் என்று சொன்னால் விசாரித்து விட்டு மனிதனும் சொல்கிறது போல சொல்லிவிட்டு கடந்து செல்கிறவர் அல்ல. உங்களை விசாரித்து உங்களுடைய காரியத்திலே தலையிட்டு உங்களை அந்த இக்கட்டிலிருந்து தூக்கி விடுகிறதுல, உங்களுக்கு உதவி செய்கிறதுல, மீண்டும் உங்களை நற்செய்தி பொருந்த பண்ணுகிறதிலே அவர் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். எனவே உங்கள் கவலைகள் எதுவாக இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட போராட்டத்தின் நடுவே நீ காணப்பட்டாலும், சோதனையின் நடுவிலே நீ வாழ்ந்து வந்தாலும், சோதனையை சாதனையாய் மாற்றுவதற்கு, உன் வேதனையை இன்பமாக மாற்றுவதற்கு, அதற்காகவே
இருக்கிற அவரிடத்திலே, அக்கறை உள்ளவரிடத்திலே உங்களுடைய குறைகளை ஒப்புவியுங்கள். மனிதரிடத்திலே சென்று அழுதது போதும், மனிதரிடத்திலே புலம்பி தீர்த்தது போதும். உங்கள் துக்கம் மேலும் மேலும் தான் அதிகரிக்கும் இடமாயிருக்கும். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு, உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுவதற்கு உரியவரிடத்திலே வந்து உங்கள் கவலைகளை நீங்கள் அவரிடத்திலே வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு நீதி செய்கிறவரும் நியாயம் செய்கிறவருமாயிருக்கிறார். தக்க பலனை நீங்கள் நிச்சயம் கிடைக்கும் வரைக்கும், அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார் என்கிறதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே என்னுடைய கவலைகள், எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் இடத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் தேவன். உடைய நல்ல தூய ஆவியானவர் எங்களை செவ்வியான வழியில் நடத்துவீராக. நீர் விரும்புகிறபடி பாதையில நாடோர்மைகளை நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே, எங்களுடைய எல்லா இக்கட்டுக்கு எங்களை விலக்கி காத்தருளும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்து எங்களை நீர் ஆண்டவரே சோத்திரப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கருத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.